தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை வெறிநாய் தொந்தரவு என்பது அதிகமாக இருந்து வருகிறது. இந்த வெறிநாய் தொல்லைகளின் காரணமாக நாய்கள் கடிக்கப்பட்டு அவ்வப்போது தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது குற்றாலத்திற்கு வந்த சுற்றுலா பயணிகளையும் இந்த வெறிநாயானது விட்டு வைக்கவில்லை. அந்த வகையில் குற்றாலத்திற்கு இன்று சுற்றுலாவுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் 8 பேர் உட்பட 8 பேர்களை வெறிநாயானது துரத்தி கடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று தென்காசி மாவட்டத்தில் குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்தானது சீராக கொட்டி வரக்கூடிய நிலையிலும், மேலும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் கூட்டமானது அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் சுற்றுலாவிற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அந்த வகையில் இன்று திடீரென அங்கு உலாவி வந்த வெறிநாயானது சுற்றுலா பயணிகளை கடித்து குதறியுள்ளது. இதில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த பெருமாள் சாமி, புளியங்குடி பகுதியைச் சேர்ந்த மைக்கேல், கீழப்பாவூர் பகுதியைச் சேர்ந்த செல்வம் மற்றும் சிவகங்கை பகுதியைச் சேர்ந்த சகாதேவன், சௌமியா உள்ளிட்ட 6 நபர்களையும் 2 சிறுவர்களையும் வெறிநாயானது கடித்து குதறியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ளவர்களை காவல்துறை உதவியுடன் அவர்களை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சுற்றுலாவுக்கு வந்த சுற்றுலா பயணிகளை வெறிநாயானது கடித்து குதறிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதே என்று கூற வேண்டும். அந்த வகையில் இந்த வெறிநாய்களின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.